அந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்துபவர் அவரே, இருளில் உள்ளதை அறிவிப்பவர் அவரே, ஒளியும் வாழ்வது அவருடனே. தானியேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். பூமியில் இருந்து சூரியன் 93 மில்லியன் தூரத்துல இருக்குது. அதோட வெப்பம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமா இருக்கும். அதாவது 28,800,540 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். இவ்வளவு இருந்தாதான் இந்த பூமியிலே உயிரினங்கள் வாழ முடியுமா? பாருங்க எவ்வளவு டிகிரிஸ் இருக்குல்ல. அப்போ பகலிலே உயிரினங்கள் வாழ்வதற்கு, எல்லா உயிரினங்களும் வாழ்வது, மனிதர் கூட வாழ்வதற்கு இவ்வளவு ஃபாரன்ஹீட், இவ்வளவு வெப்பம் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் பூமியை இரவிலே குளிர வைப்பதற்கும் அதற்கும் ஒளி தேவைப்படுகிறது. ஒளி இல்லாமல் கிடையாது. அதனால்தான் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது முதலிலே வெளிச்சம் உண்டாக கடவுது, ஒளி உண்டாகுங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஒளி உண்டாயிற்று. அப்போ ஒளி, வெளிச்சம், இந்த லைட் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. எல்லாம் உயிர் வாழ்வதற்கு இது தேவைப்படுகிறது. மனிதர் கூட பார்த்தீங்கன்னா உடலிலே சூடு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. அதாவது அவர் உயிர் வாழ முடியும். அப்ப உயிரற்று போனாக்கா அவர் உடம்பு எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்படி என்றால் இந்த வெப்பம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வெப்பம் இருந்தால் நாம் எல்லாரும் சுகமாய் வாழ முடியும். எருசலேம் தேவாலயத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒளியின் பண்டிகை கொண்டாடுவோம். ஒளியை ரொம்ப முக்கியமா வச்ச பண்டிகைகள். நம்ம நாட்டுல கூட அந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் கொண்டாடிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு கூட அந்த ஒளி பண்டிகையாக தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஒளியின் பண்டிகை அவங்க எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எருசலேம் தேவாலயத்துல 16 தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி, அதாவது தங்க முலாம் பூசப்பட்ட கிண்ணங்களை வச்சு அதுல ஒளி ஏற்றுவாங்க. அதாவது ஆசாரியர்கள் பயன்படுத்தின அந்த அங்கியிலிருந்து ஓரத்தை எடுத்து அதை திரிகளாக திரித்து அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதில் ஒளியேற்றுவாங்க இரவு நேரத்தில். அப்போ அது பெரிய, அதாவது ஆலயம் முழுவதும் அது ஒளி இருக்கும். விடிய விடிய அந்த ஒளி வந்து அவ்வளோ பிரகாசமா இருக்கும். இரவு நேரத்துல பார்த்தீங்கன்னா எருசலேம் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரலோகம் போல காட்சி அளிக்கும். பகலை போல அது இருக்குமா, அவ்வளவு வெளிச்சம் அது கொடுக்குமா. ஆனா காலை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த விளக்கு திரியை அணைத்து விடுவார்கள். பாருங்க, சூரியன் உதயமாகிறது, அது மாலையிலே மறைகிறது. அதே போல நிலவு வருகிறது, அதன் ஒளி காலையில இல்லாமல் போகிறது. எருசலேம் தேவாலயத்திலே விளக்கை ஏற்றுகிறார்கள், காலையில விளக்கை அணைக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒளி எல்லாம் மாறக்கூடியது. ஆனால் மெய்யான நித்திய ஒளியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி என்றால் இந்த ஒளியின் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் அந்த லைட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொன்னார்ல. அப்ப இயேசு பிரகாசிப்பிக்கிற ஒளியாக, நித்திய ஒளியாக நம்முடைய வாழ்வில் இருந்து நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஒளி எங்கே இருக்கிறாங்க? வாழ்வு இருக்கிறது. இயேசு சொல்கிறார், நானே மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். மெய்யான வெளிச்சமாகிய ஒளியாக இயேசுவை நாம் பற்றி கொள்வோம். நாம் அனுதினமும் அவர் கொடுக்கிற வாழ்வை நாம் அனுபவித்து அவருக்கு நாளும் சாட்சிகளா இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒளியாகி உண்மை என்னாலும் நாங்கள் பற்றி கொள்ள கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை. ஆமென்.